நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது நாள் வரையிலும் 2025 வரையிலுமே கூட ஓரளவுக்கு தொழில் நல்லா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மார்ச் மாசம் வரையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருந்திருக்கும்.
அது ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கும், புதிய புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும், நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கும், பல அதிசயங்கள் நடந்திருக்கும். பேசாதவங்க பேசியிருப்பாங்க, சேராதவங்க சேர்ந்திருப்பாங்க, ஜெயிக்காதவங்க ஜெயிச்சிருப்பாங்க. வராத பணங்காசுகள் வந்து சேர்ந்திருக்கும், நடக்காத விஷயங்கள் நடந்திருக்கும், நடக்காத திருமணங்கள் நடந்திருக்கும், கூடாதவங்க கூடியிருப்பாங்க, பிரிந்த உறவுகள் சேர்ந்திருக்கும், ரொம்ப நாள் இழுத்திருந்த சொத்து பத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கும். புரியுதுங்களா? அதே போல வம்பு வழக்குகள்லாம் கை கூடி இருக்கும். பல நன்மைகள் நடந்திருக்கு மார்ச் மாசத்துக்கு முன்பா. அப்ப எனக்கு தெரிஞ்ச துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒரு 4 மாசமா 5 மாசமா நேரம் சரியில்லை சாமி. என்னென்னவோ நடந்து போச்சு. நல்ல ஒரு சின்ன குடும்பமா இருக்கும், அழகான குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு வெடி வச்சா மாதிரி, ஒரு குண்டு போட்டா மாதிரி குடும்பம் சதைஞ்சு போயிருக்கும். பிள்ளைங்களால வந்த துன்பங்கள், பசங்களால வந்த கஷ்டங்கள், இது நடக்கக்கூடாது சாமி. நடந்ததுன்னா அவ்வளவுதான், வெளியில தலை காட்டவே முடியாது. எப்படியாவது என் பொண்ணு மனசை மாத்துங்க, என் பையனுடைய மனசை மாத்துங்க, அதுதான் அவன் வெளியில வரணும் சாமி, காப்பாத்தி கொடுங்க குடும்பத்தை. அந்த மாதிரி கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு அல்லது டிவோர்ஸ் வரையிலும் போகக்கூடிய பிரச்சனைகள், புரியுதுங்களா? கணவன் மனைவியிடையே வர கருத்து வேறுபாடு, பிரிவுகள், அம்மா வீட்டுக்கு போறது, ஆயா வீட்டுக்கு போறது, இதெல்லாம் கூடாது. கல்யாணம் பண்ணியாச்சுன்னா சேர்ந்துதான் வாழணும். அது எத்தனை பஞ்சாயத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 அடி பலாறு அடிச்சுக்கலாம், ஆனா சேர்ந்துதான் வாழணும். அம்மா பேச்சு கேட்டுன்னு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? 4 மிதிச்சுட்டு போவன தப்பு கிடையாது, அடி பார்த்துக்கலாம், ஆனா ஒன்னா இருக்கணும், ஒரே குடும்பமா இருக்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாதகத்தை செய்திருக்கிறார் சனி பகவான். என்னத்த சாமி சொல்ல, நமக்கு தெரிஞ்சு ஒரு துலாம் ராசி அன்பர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றாங்க, நல்லா போன 24 நம்மகிட்ட கஷ்டம்னு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 2-3 கோவில் வழிபாடுகள் செய்ய சொல்லி, அப்புறம் அவங்க கடையிலேயும் 2-3 சக்கரங்களை வச்சு நம்ம எந்திர பூஜைகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். தினந்தோறும் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷம் நல்லா போச்சு, 25 நல்லாவே போச்சு. இப்ப திரும்பவும் இந்த மே மாசம் வந்திருக்காரு. என்னத்த சாமி சொல்ல, ஏதோ ஒரு 1.5 வருஷம் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு 18 மாசம் நல்லா போச்சு, திரும்பவும் அந்த பழைய நிலைமை வந்துடுச்சு. இதுதான் கிரகம், கிரகம்தான் ஜெயிக்கும். புரிஞ்சுக்கணும். நாம சார், நமக்கு எந்த அதிகாரமும் இந்த பூமியில் இல்லை. கிரகம், பஞ்சபூதம், பிரபஞ்சம்தான் பேசும். நமக்கு நாம ஜீரோ. இது அப்பப்போ கால நேரம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப துலாம் ராசி என்பர்களே, ஓரளவுக்கு நல்லா இருந்தேன், வருமானம் வந்தது, பரவாயில்லாம இருந்தது. வெளிநாடுகள்ல கஷ்டப்படக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சில ஏமாந்தவங்க, கிரிப்டோ கரன்சில சம்பாதிச்சவங்கன்னு சொல்ல ஏமாந்தவங்க. சார், நான் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டேன் சார், 100 கோடி 80 கோடின்னுவாங்க, இவன்ட்ட கேட்டால் ஒன்றுமே இருக்காது. மொத்தத்தையும் எவனோ ஒருத்தர் சுருட்டின்னு போயிருப்பான், ஏமாத்திட்டு போயிருப்பான். இவங்க ஏமாந்து நிற்பாங்க. டே அது ஒரு 10 ரூபாய்க்கு விட்றா, முடியவே முடியாது. அதே போல தான் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில், கோல்டு மார்க்கெட்டில், சில்வர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில் ஏழைப்பாடிங்கெல்லாம் ஆன்லைனில் போய் ஏமாந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு 6 மாசத்துல நடந்த விஷயங்கள். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி, அவங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு நல்லதை செய்ய போகுது. உங்க கஷ்டம் களையணும்னா நீங்க ஒரு சில கோவிலை மிதிக்கணும், போயிட்டு வரணும், அந்த மண்ணை மிதிக்கணும். அங்க போய் ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் சாமி. நீங்க
அந்த ஒரு 3 மணி நேரமாவது அந்த சாமி கூட கொஞ்சம் கொலாவணும் சாமி. அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் என்பது முழுக்க முழுக்க பரிகாரத்திற்கான காலம், சாப விமோசனத்துக்கான காலம். இந்த சனி பகவான் வக்ர காலம்னு சொல்லக்கூடிய இந்த 6 மாசத்துல சிவபெருமானை பிடிச்சி வழிபாடு செய்வீர்களேயானால் பாவங்கள் விலகி பலமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிட்டும், ஜெயிப்பது நிச்சயம். இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும் அங்கே. இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அது மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள். ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.